அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் அமைந்துள்ள சங்கர நாராயணர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று. இத்திருத்தலத்தில் மூலவர் சங்கர நாராயணர் ஒரே உடலில் வலது பாகத்தில் சிவன் தோற்றத்தையும் இடது பாகத்தில் விஷ்ணு தோற்றத்தையும் கொண்டு தரிசனம் தருவது உலகில் வேறெங்கும் காண முடியாத அற்புதம். இந்த தோற்றத்தின் மூலம் சிவபெருமான் ஹரியும் ஹரனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டினார். சங்கர நாராயணராக காட்சி தந்த நாளையே நாம் ஆடி தபசு என்று கொண்டாடுகிறோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து பக்தர்கள் சென்று வழிபடுகின்றனர். இருப்பினும் நிறைய பக்தர்கள் வயது முதிர்ச்சி, உடல்நிலை கோளாறு மற்றும் பல காரணங்களுக்காக தென்காசி சென்று சங்கர நாராயணரை தரிசிக்க முடியாத நிலையில் உள்ளனர். அப்படி செல்ல முடியாத பக்தர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆம், சென்னை சாலிகிராமம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கர நாராயணர் சுவாமி கோயில் ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். இங்குள்ள சங்கர நாராயணர் மற்றும் கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் உள்ள அதே தோற்றத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். மேலும் இங்கு சங்கரன் கோவிலில் உள்ள கோயிலைப் போலவே அனைத்து பூஜைகள், வழிபாட்டு முறைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இன்றைய பதிவில் இத்திருக்கோயிலை பற்றி பார்ப்போம். முதலில் சங்கர நாராயணர் அவதாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்ப்போம். முன்பொரு காலத்தில் சங்கன், பதுமன் என்ற இரு நாக மன்னர்கள் இருந்தனர். இவர்களில் சங்கன் சிவபெருமானையும் பதுமன் நாராயணரையும் வழிபட்டு வந்தனர். இவர்களுக்கு இடையே சிவன் பெரியவரா அல்லது விஷ்ணு பெரியவரா என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் அன்னை பார்வதி தேவியிடம் சென்று இதற்கான விடையை வேண்டினர். அன்னை பார்வதி சிவனிடம் சென்று இதற்கான நல்ல தீர்வை அளிக்கும்படி வேண்டினாள். சிவபெருமானும் பார்வதியிடம் பூலோகம் சென்று புன்னைவன பகுதியில் கடும் தவம் மேற்கொண்டால் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று கூறினார். பார்வதியும் பூலோகம் சென்று தவம் மேற்கொள்ள தயாரானாள். அப்போது தேவர்கள் மற்றும் தேவியர்கள் ஆகியோரும் பார்வதியுடன் வர விருப்பம் தெரிவித்தனர். பார்வதியும் தேவர்களை புன்னை விருட்சமாகவும் தேவ பெண்களை பசுக்களாகவும் மாற்றி அழைத்து சென்று ஒற்றை காலில் ஊசி முனையில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள். பார்வதியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று புன்னைவனத்தில் சங்கர நாராயணர் தோற்றத்தில் உலகிற்கு காட்சி தந்தார். சிவபெருமான் சங்கர நாராயணர் வடிவில் ஒரே உடலில் வலது பாகத்தில் சிவன் தோற்றத்துடனும் இடது பாகத்தில் விஷ்ணு தோற்றத்துடனும் காட்சியளித்து ஹரியும் ஹரனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டினார். அதன் பிறகு பார்வதியின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் தனது சுயரூபத்திற்கு மாறினார். இவை அனைத்தும் நடந்த புன்னை வனப்பகுதி தற்போது சங்கரன் கோவில் என்றானது. இங்கு சங்கர நாராயணர் திருக்கோயில் உருவானது. இத்திருத்தலத்தில் சிவபெருமான் சங்கர நாராயணர் என்றும் பார்வதி அன்னை பசுக்களுடன் தவம் இருந்ததால் கோமதி என்றும் பெயர் பெற்றனர். நாகர் இருவரும் இறைவனை வழிபட்டு கோமதி அம்மனுடன் இங்கேயே தங்கினர். அடுத்து இத்திருத்தல சிறப்புகள் பற்றி குருக்கள் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். திரு கோமதி அம்பிகா சமேத சங்கரலிங்கேஸ்வரர் சங்கர நாராயணர் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தில் மூர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா மேலே சங்கர நாராயணரும் கீழே சங்கரலிங்கேஸ்வரரும், சுவாமிக்கு இடது பக்கத்தில் கோமதி அம்பிகையும். இந்த ஆலயத்தில் மூலஸ்தான மூர்த்தமாக இருக்கிறது. ஆலயத்தில் மகா கணபதி உள்ளே வந்த உடனேயே மகா கணபதிக்கு தனியான சன்னதி உண்டு. ஆரம்பத்தில் அது ஒரு 45லேருந்து 50 வருடங்கள் ஆன திருக்கோவில். மூலஸ்தானத்தில் மேலே சங்கர நாராயணராக இருக்கார். சுவாமி சிவன் பாதியாகவும் இடப்பாகத்தில் விஷ்ணு பாதியாகவும் இருக்கார். என்ன அப்படின்னா சங்கன், பதுமன் என்று சொல்லக்கூடிய நாகராஜாக்கள் 2 பேருக்கும் நான் கும்பிடுற சிவன் பெரியவரா இல்லை நீங்கள் கும்பிடுற விஷ்ணு பகவான் பெரியவரா அப்படிங்கிற போட்டி ஏற்படுறச்ச அம்பாள் இடத்தை போய் கேட்கும்போது அம்பாள் ஊசி முனையில் தவம் இருந்து சிவன்கிட்ட யார் பெரியவான்னு எனக்கு சொல்லணும்னு கேட்டப்ப சங்கர நாராயணரா ஆடி தபசு விசேஷம் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திரான நட்சத்திரம் பௌர்ணமியில் ஆடி தபஸ் அன்னைக்கு தான் அம்பாளுக்கு காட்சி கொடுக்குறார் சங்கர நாராயண சுவாமி. அம்பாள்கிட்ட என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறச்ச
மறுபடியும் சிவமூர்த்தமாகவே நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணுன்னு ஒன்று சங்கரலிங்கேஸ்வரராக காட்சி கொடுக்குறார். அந்த சங்கர நாராயணர் கோயிலோட தல வரலாறு அதுதான். அதே மாதிரி இந்த ஆலயத்திலையும் வந்து அதே மூர்த்தம், ஒரு வேளை அங்கே போக முடியாத மக்களால் இங்கே வந்து இந்த சென்னையில் சாலிகிராமத்தில் இந்த ஆலயம் இருக்குது. 4 கால பூஜை கொண்ட கோயில் இது. காலையில் 7 மணி அளவில் அபிஷேகம், இதனை தொடர்ந்து பூஜைகள், 7:30க்கு தீபாராதனை, 10:15க்கு 2ஆம் கால பூஜை, சாயரக்ஷ வேலையில் அனுதினமும் 6:30 மணி அளவில் 3ஆம் கால பூஜையும், 8:15 அளவுக்கு அர்த்தஜாம பூஜையும் விசேஷமாக நடக்கும். இங்கே சிவபெருமானுக்கு ருத்ர அபிஷேகங்கள், ருத்ர ஹோமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகார ஹோமங்கள்லாம் விசேஷமான முறையில் நடக்கிறது. கோமதி அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமையிலே பௌர்ணமியிலே இங்கே கீழே மகாமேரு வச்சு பூஜை நடக்கிறது. சகசிரநாம பாராயணங்கள் பூஜை எல்லாம் நடைபெறுது. இந்த வருடத்துக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவமானது விசேஷமான முறையில் நடைபெறும். கொடியேற்றி 10 நாள் திருவிழாவாக பிரமாதமான முறையில் நடைபெறும். இந்த ஆடி தபசு இந்த சங்கரநாராயணன் கோயிலில் செய்வது போலவே இங்கேயும் விசேஷமான முறையில் இந்த திருவிழாக்கள் நடக்கும். சங்கரன் கோயிலுக்கு போக முடியாதவா இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் உள்ள சங்கரநாராயணனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆலய நுழைவாயிலின் முன்பு அமைந்துள்ள அரச மரத்தின் அடியில் பிள்ளையார் மற்றும் நாகதேவதைகள் காட்சி தருகின்றனர். அதற்கடுத்து பக்தர்கள் விளக்கேற்ற வசதியாக விளக்கேற்றும் மேடை ஒன்றும் அமைந்துள்ளது. ஆலயத்திற்குள் சென்றதும் முதலில் இடதுபுறம் உள்ள மகா கணபதி சன்னதியை தரிசிக்கிறோம். அடுத்து கணபதி சன்னதியின் பின்புற சன்னதியில் லக்ஷ்மி நரசிம்மர் மேற்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இவருக்கு மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திரத்தன்று காலை வேளையில் ஹோமம், அபிஷேகம் நடைபெறுகிறது. இவரை வழிபட எதிரிகள் தொல்லை, தீராத கஷ்டங்கள் தீர்ந்து லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை. திருமண தடை, நோய் நொடிகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். அதை அடுத்துள்ள சன்னதியில் ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். இவருக்கு மாதந்தோறும் வரும் மூல நட்சத்திரத்தன்று காலை வேளையில் ஹோமம், அபிஷேகம் நடைபெறுகிறது. இவரை வழிபட காரியத்தில் வெற்றி, குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். ஆலய நுழைவாயிலுக்கு நேரெதிரே பிரம்மாண்ட கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி அமைந்துள்ளன. அதையடுத்து மூலவர் கருவறை மண்டபம் உள்ளது. மண்டபத்திற்கு வலதுபுறம் உள்ள தர்மசாஸ்தா சன்னதியில் சுவாமி ஐயப்பன் தரிசனம் தருகிறார். இடதுபுறம் தனி சன்னதியில் முருகப்பெருமான் தனது துணைவியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். அதையடுத்து மூலவர் கருவறை சன்னதியின் முன்பு இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறை சன்னதியில் சங்கரலிங்கேஸ்வரர் சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். அவருக்கு பின்புறம் பிரம்மாண்ட விக்கிரக திருமேனியாக ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் உடலின் வலதுபுறம் சிவனாகவும் இடதுபுறம் விஷ்ணுவாகவும் ஐக்கிய ஸ்வரூப வடிவில் மூலவர் சங்கர நாராயண சுவாமி காட்சியளிக்கிறார். கருவறை மண்டபத்தை சுற்றி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி நாராயணர், பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர். துர்க்கை சன்னதி ஆலய பிரகாரத்தில் அமைந்துள்ளது. மூலவர் கருவறை மண்டபத்திற்கு இடதுபுறம் தனி சன்னதியில் கோமதி அம்மன் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்மனின் முன்பு விசேஷம் வாய்ந்த மேரு சக்கரம் உள்ளது. இங்குள்ள அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவரின் சன்னதியை அடுத்து உற்சவர் சிலைகள் அமைந்துள்ளன. இங்குள்ள நவகிரக சன்னதியில் நவகிரகங்கள் தங்களின் மனைவியுடன் கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். அதையடுத்து காலபைரவர் சன்னதி உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. இங்குள்ள மூலவர் சங்கர நாராயணரை வேண்டி வழிபட்டால் நானே பெரியவன் என்ற ஆணவம் நீங்கி மற்றவர்களுடன் ஒற்றுமையாக இருக்கும் சுபாவம் ஏற்படும். பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். தம்பதியருக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஏற்படும். இங்குள்ள கோமதி அம்மனுடன் நாகங்கள் குடியிருப்பதால் அம்மனை வழிபட சர்ப்பதோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்திருத்தலம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார தலமாக உள்ளது என்பது நம்பிக்கை. சுவாதி என்னும் புனித சொல்லில் சிவன், விஷ்ணு ஆகியோரின் ஐக்கிய ஸ்வரூப சக்திகள் நிறைந்துள்ளன. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பிறப்பு நட்சத்திர நாளில் சிவன், விஷ்ணு இருவரும் இணைந்து சங்கர நாராயணர் தோற்றத்தில் அருள் புரியும் இத்தல மூலவரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும்.
ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 முதல் 10:30 மணி வரை மற்றும் மாலை 5:30 முதல் 8:30 மணி வரை. இத்திருக்கோயில் சென்னை சாலிகிராமத்தில் தசரதபுரம் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் 400 மீட்டர் தொலைவில் உள்ளது. சாலிகிராமத்தில் உள்ள அருணாச்சலம் சாலையின் முடிவில் தசரதபுரம் பேருந்து நிறுத்தம் உள்ளது. ஆலய முகவரி: ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி திருக்கோயில், ராமர் தெரு, சாலிகிராமம், சென்னை 600093. இது போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.